கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஒன்று இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சித்தப்பா மாதிரி விஜய் சாருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த சூழல் தேமுதிக கட்சி ஒரு நல்ல ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன் எனக்கு என்னவோ விஜய் சாரை தான் மறைமுகமாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டிவிகேவோட மாநாடு அப்படிங்கிறது 2வது மதுரை மாநாடு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 25 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு பர்மிஷன் கிடைக்கலன்றதுனால ஆகஸ்ட் 21 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எந்த ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு அரசியலையும் அதை விஜயகாந்த் அவர்களே ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவர் மாதிரி ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏதோ மறைமுகமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, மற்ற கட்சிகள் எங்கள் கூட கூட்டணி இருக்கிறவங்க வேணால் விஜயகாந்த் அவர்களுடைய பேரையோ இல்லை அவர்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம், மற்றவங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இது கண்டிப்போட விஜய் அவர்களை தான் சொல்கிறதா இருக்குது. இது இன்டைரக்ட்னு பார்க்கலாம், டைரெக்டாகவே அவரை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது தேமுதிக நல்ல ஒரு பயணத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் டிஎம்கே கிட்ட போயிட்டு அவங்க மீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன் போடணுமா? எனக்கு என்னமோ அவங்க போட்ட மாதிரி இல்லை. ஏன்னா விஜய் சாருக்கு பிரேமலதா மேடம் ஒரு அண்ணி மாதிரி, ஒரு அம்மா வாங்கம்மா போங்கம்மான்னு கூட பேசுவார். சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் எல்லாம் ரொம்ப ஒரு மரியாதை அப்படிங்கிறது தளபதி அவர்களுக்கு இருக்குது. ஸோ கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் ஒரு ரோல் மாடல் மாதிரி விஜய் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குது. இது இவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரில. டிஎம்கே சைட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் வைங்க, விஜயை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. இன்டைரக்டாக ஒரு விஷயம் பண்ணலாம். டிஎம்கே தான் ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சீட் ஷேரிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. தேமுதிக கிட்டத்தட்ட ஒரு 12 சீட் கேட்டிருக்காங்க, டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம், சரிங்களா? அவங்க அந்த கட்சி அவங்களுடைய முடிவு, அது எல்லாமே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டைமில் இப்படி ஒரு கண்டிஷன் வச்சே ஆகணுமா? அதை தான் நான் கேட்குறேன். ஏன்னா தேமுதிக இன்றைக்கி பாசிட்டிவான ஒரு நல்ல லைனில் போயிட்டுருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்நேரம் பார்த்தோம்னா கேப்டன் மறைவுக்கு அப்புறம் தேமுதிக ஓகே, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்தது. அப்புறம் தேமுதிக காலி ஆகிடும் போல், ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் வராது அப்படின்னாங்க. கேப்டனுடைய மறைவு, அவர் செய்த தர்மங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்கள் இன்னும் பல உச்சத்தில் கொண்டு போய் பேசுச்சு. அவர் மறைந்ததுக்கப்புறமும் அவருடைய புகழ் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் ரீச் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ, காரு, டெம்போ, வேனு, லாரி, அது இதுன்னு பைக்கு எல்லா இடத்துலையும் கேப்டனுடைய ஃபோட்டோ இது யூஸ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அந்த ஏஐயில் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸு. ஏன்னா சார் இப்படி ஒரு மனுஷன் நம்ம ட்ரோல் பண்ணி மீம் கிரியேட்டர்ஸு இப்படி இப்படின்னு டிஎம்கே ஏடிஎம்கேன்ற கட்சிகள்லாம் இப்படி ட்ரோல் பண்ணி அவரை மறக்கடிச்சிட்டாங்களே. அவரை நம்ம தோக்கடிச்சிட்டோமேனு ஒரு மனம் வருந்தி இன்றைக்கி சூப்பரான லைனில் போயிட்டுருக்கு தேமுதிக. தேமுதிக எப்படி பார்க்குறாங்கன்னா, கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அலை வந்திருக்கு. ஸோ அந்த கட்சி அப்படியே ஒரு டிக்ளைன் ஆகிடும்னு பார்த்தா இப்போ நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை காப்பாற்றணும், ஒரு நல்ல லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தேமுதிக டிஎம்கேவுடைய அலைன்ஸில் போகிறத விட டிவிகேக்கு வர்றது பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு 12 சீட்டு ஒரு டிஎம்கே கிட்டே போனால் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதில் யோசிக்கிறீங்க. சரி, பிஜேபி ஏடிஎம்கேல போகலாமா, டிஎம்கேக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாறி ஒரு கட்டத்தில் மக்கள் நல கூட்டணின்னு வச்சு, ஒரு பக்கம் இது நம்ம ஏடிஎம்கே கூட வச்சு பிஜேபி கிட்ட போய் அப்படி இப்படின்னு போனதுனால தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற திராவிட கட்சிகள் அவருடைய மாஸ் அப்படிங்கிறதே குறைஞ்சி போச்சு. அப்படியே கூட்டணி வச்சு அவர் தனிச்சு நின்று இருந்தால் கூட இந்நேரம் சீமான் அவர்கள் மாதிரியாவது ஒரு பெரிய லெவலில் ஓட் பேங்க் இந்நேரம் ஒரு 15% 12% கேப்டன் அவர்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது காலியாகி போயிடுச்சு. இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இப்போ நீங்கள் கூட தேமுதிக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இல்லம் தேடி உள்ளம் நாடின்னு இப்போ ஒரு ஸ்க்ரீம், அப்புறம் கேப்டனின் ரத யாத்திரை அண்டு உலக வறுமை ஒழிப்பு தினமாக கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 கொண்டாடப்படுது. அதை ஒரு முன்னெடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாமே ஓகே. இவ்வளோ ஒரு பாசிட்டிவான லைனில் போகும்பொழுது டிஎம்கேவோடைய அலைன்ஸ் அப்படிங்கிறது தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டிவிகேக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு இப்போ இவர் இருக்கார், சுதீஷ் சார் இருக்கார், அப்புறம் பிரேமலதா மேடம் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் இப்போ யோசிக்கிறீங்க. இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் அண்ணன் விஜய பிரபாகரன் அவருடைய கெரியரை பாருங்கள். அவருக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? அதோட கம்மியாக தான் இருக்கும். சண்முக பாண்டியன் அண்ணன் அவருடைய கெரியர் இப்போ நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சேர போகிறாங்க. எதில்? டிவிகேல. இப்போ நீங்கள் தேமுதிக அப்படிங்கிறது ஒரு டிவிகேவோட அலைன்ஸ் வச்சா
ஓகேப்பா இது வந்து கேப்டனோட தம்பிப்பா, கேப்டனோட தம்பியாக தான் பார்க்குறாங்க விஜய் சாரை. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும்போது நீங்கள் நின்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சப்போர்ட்டர் யங்ஸ்டர்ஸ், விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த இளைஞர்கள் பலம் படை அப்படிங்கிறது இன்றைக்கி ஓட்டு இல்லாத பசங்க கூட நான் யாருக்கு விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கும் அவருக்கு அப்படி ஒரு மாஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு 3ஆம் மணியாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேப்டனோட ஆசை. அது வந்து ஒரு நிறைவேறும் வகையில் ஒரு டிவிக்கே கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நாளைக்கு ஃப்யூச்சர்லேயும் சரி, இப்போ வரக்கூடிய எலெக்ஷனை ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து சண்முக பாண்டியன்லாம் இன்னும் சினிமாவில் அரசியலில் வரல, அவர் வந்தாலும் அவருக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஜய் பிரபாகரன் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே நட்சத்திர வேட்பாளர் பிரேமலதா மேடமாக இருக்கட்டும், சுதீஷ் சாராக இருக்கட்டும், இல்லை இவங்க நம்ம விஜய் பிரபாகரன் அண்ணனாக இருக்கட்டும், சண்முக பாண்டியன் அண்ணன் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணால் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியாக வின் பண்ணிடலாம். விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த மாசு, இளைஞர்கள் படை, ஒட்டுமொத்தமாக கேப்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு மாசு, இதெல்லாம் ஒன்றும் சேர்ந்தா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்றா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடான்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க ஜில்லாவில். அந்த மாதிரி இறங்கி ஒரு சம்பவம் வெயிட்டாக பண்ணலாம். பட் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு யோசிக்கலாம், நிறைய டைம் இருக்குது. ஸோ அவசரப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு லைனில் சூப்பராக போய்ட்டுருக்குங்க. இன்றைக்கி கேப்டன் தேமுதிகனா இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, லைக் பண்ணுறாங்க. சினிமாலலாம் கூட இன்றைக்கி பல ரெஃபரன்ஸ், கேப்டனோட ரெஃபரன்ஸ் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரேமலதா மேடம் இதுக்கு முன்னாடி எடுத்த டெசிஷன்லாம் ஓகே, அதை நம்ம விட்டுருவோம். நிறைய ஒரு லாஸாக வந்தது இதுக்கு முன்னாடி. பட் இப்போ டிவிகேவுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டிஎம்கேல போய் வின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் தோத்துட்டிங்கன்னா எனக்கு ஜிகே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நிலைமையோ அந்த விட கம்மியான மோசமான பாதையில் தேமுதிக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் அப்படி இப்படி பல கட்சிகள் வந்துருச்சு. டிவிகேன்னு அப்படியே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கேவே வருங்காலத்தில் வந்து திணறுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் வந்து சூடு பிடிச்சிட்ருக்கு. ஒரு டஃப் ஃபைட் போயிட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் டிஎம்கேல போய் வின் பண்ணிங்கன்னா ஓகே. சப்போஸ் வின் பண்ணலன்னா ஓகே, நம்ம அப்போவே வந்து டிவிகே ஒரு சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கடைசியில் ஓடிட்டுருக்கோம். அதனால் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து ஒரு டிவிகேவோட அலைன்ஸில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12, டிஎம்கேனா 12 தான் தருவாங்க. இங்கே அதை விட அதிகமாகவும் வரலாம். இன்னும் பெரிய லெவலில் ஒரு வின்னிங் அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டி, அதாவது பெரிய வாக்கு வித்தியாசத்தை வின் பண்ணுவாங்க. பிரேமலதா மேடமாக இருக்கட்டும், சுதீஷ் சாராக இருக்கட்டும், விஜய் பிரபாகரன் அவங்க பசங்களாக இருக்கட்டும், பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. அதனால் இந்த மீசை ராஜேந்திரன் ஒருத்தர் வந்து விஜய் அவர்களை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. நல்லா யோசித்து கேப்டன் அவர்களுடைய அந்த ஒரு டெசிஷன் என்ன, ஒரு 3ஆம் மணியாக அப்படி கெத்தாக அப்படி நிற்கணும். திமுக இல்லாமல் ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணணும். ஸோ இன்னொரு பக்கம் டிவிகே ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க பாலிடிக்ஸில், டிஎன் பாலிடிக்ஸில். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் வந்து பிரேமலதா மேடமை எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பாடி ஷேமிங் பண்ணார், எவ்வளோ விஷயம். ஸோ இன்றைக்கி திமுக ஓகே அப்படின்னு வந்து போகிறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் யோசித்து முடிவெடுங்க. அது எங்கே நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய கருத்து. பட் என்னை கேட்டால் டிவிகேவோட தேமுதிக நின்னா ஷியோர் வெற்றி. நீங்கள் 10 இடத்துல நின்னாலும் 10லே வின் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.